ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஸ்வாதி. இது உங்கள் ஸ்ரீ சாய் யூடியூப் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, மதியானம் லன்ச் ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன ரெசிபின்னா கோக்னட் ஒயிட் பிரிஞ்ச் ரைஸ். இந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். கோக்னட் ஒயிட் பிரிஞ்ச் ரைஸ் செய்யறது எப்படின்னு வீடியோக்குள்ளே பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் உங்களுக்கு இப்போலாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன்னா அப்போலாம் நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. கேஸ் ஸ்டவ்வில் நல்லா குக்கர் வச்சுக்கோங்க. குக்கரில் எண்ணெயை சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, ஏலக்காய் போட்டதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வதக்கிக்கோங்க. 5 பச்சை மிளகா சேர்த்து வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு பெரிய தக்காளி சேர்த்து வதக்கிக்கோங்க. ஒரு பெரிய கேரட், ஒரு பெரிய உருளைக்கிழங்கு தோல் சீவி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து வதக்கிக்கோங்க. புதினா, கொத்தமல்லி சேர்த்து வதக்கிக்கோங்க. ஒரு தேங்காய் ஃபுல்லாக உடச்சி கட் பண்ணி மிக்சியில் போட்டு அரைச்சி தேங்காய் பால் எடுத்து சேர்த்துக்கோங்க. நான் 3 டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன். 3 டம்ளர் அரிசிக்கு தேங்காய் பால் 2 டம்ளர் எடுத்திருக்கேன். தண்ணி 2 டம்ளர் எடுத்திருக்கேன். சேர்த்து இப்போ குக்கரில் சேர்த்து நல்லா கொதித்ததுக்கப்புறம் அரிசி போட்டுக்கோங்க. அரிசி போட்டதுக்கப்புறம் உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ குக்கர் மூடி போட்டு 3 விசில் வந்ததும் 3 விசில் விட்டு இறக்கிக்கோங்க. அவ்வளோதான் கோகனட் ஒயிட் பிரிஞ்ச் ரைஸ். பை ஃப்ரெண்ட்ஸ்.